Good morning students, welcome to English class. So today I am going to continue with the grammar topic. சரிங்களா? So last class நான் உங்களுக்கு என்ன நடத்தியிருந்தேன், get her file, let her be alive அப்படின்ற ஒரு சாப்டர் எடுத்திருந்தேன். ஸோ அதோட கிராமர் தான் இப்போ நான் நடத்த போகிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நம்ம வாக்கிங் எழுதும்போது அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. லுக் அட் த அண்டர்லைன் பார்ட் ஆஃப் ஈச் சென்டென்ஸ். Below each sentence are given 3 possible substitutions for the underlined part. If one of them A, B or C is better than the underlined part, indicate your response. So அதுக்கு என்ன நம்ம substitute பண்ணணும்னு பாருங்க. If none of the substitution improve the sentence, indicate D or your response will be signify no improvement. ஸோ அந்த ஒரு சென்டென்ஸ்க்கு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக இருக்கும்னு பாருங்கள். ஏபிசியில் இல்லைனா டின்னு சொல்லுங்க, நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, தோ வி ஆர் sitting very close to the dais, his speech was impossible to be heard. அப்படின்னு என்ன, நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கோம், ஆனாலும் அவர் பேச்சு வந்து தெளிவாக கேட்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்ஸ் எழுதணும்னா, இட் வாஸ் இம்பாசிபிள் டு ஹியர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அவரோட பேச்சு வந்து நமக்கு கேட்கல. அப்போ சி ஆப்ஷனுக்கு டிக் போட்டுக்கோங்க. ரெண்டாவது பாருங்கள், ஐ ஆம் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் 1978. ஸோ ஆம் லிவிங் அப்படின்றது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டில் 1978 வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அதுக்கு ஹாவ் பீன் லிவிங் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், பி ஆப்ஷன். ஓகேங்களா. தேர்ட் ஒன் பாருங்கள், all important people of the country are having large houses in cities. இந்த நாட்டில் இருக்க ரொம்ப முக்கியமான மனிதர்கள் எல்லாருமே பெரிய பெரிய வீட்டில் தான் இந்த சிட்டியில் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ என்னென்ன சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, have, were having, have been having, no improvement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து have இல்லையா. எல்லா பெரிய மனிதர்களும் இந்த நாட்டில் பெரிய பெரிய வீட்டில் தான் இருக்காங்கன்றாங்க. அப்போ ஹாவ், ஏ ஆப்ஷனை டிக் போடுங்க. டி ஆப்ஷன் பாருங்கள், இட் இஸ் நேச்சுரல் டு பி enthusiastic about the infinite variety of organic life found in the tropical seas அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. enthusiastic aboutனா என்ன, enthusiasticனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டாபிக் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்கானிக் லைஃப் வந்து ட்ராபிக்கல் சீஸில் நிறையா தென்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன எழுதணும், enthusiastic with, enthusiastic in, enthusiastic on, no improvement சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து no improvement. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், we should get the cinema early not to miss the beginning of the film. அப்படின்னா என்னென்னா, சினிமாவை நம்ம சீக்கிரமாக பார்க்கணும், நம்ம வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாது இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் டு மிஸ்ன்ற வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபார் நாட் மிஸ்ஸிங், இன் ஆர்டர் நாட் டு மிஸ், இன் கேஸ் நாட் டு மிஸ், நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா, என்ன சொல்லணும், இன் ஆர்டர் நாட் டு மிஸ் இல்லையா. நம்ம வந்து அந்த ஃபிலிமை மிஸ் பண்ணக்கூடாதுன்றோம். அப்போ அது பி ஆப்ஷன். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், த உமன் வாஸ் ஆஸ்க்ட் டு கோ டு த போலீஸ் ஸ்டேஷன் பட் ஷி டினைட். இந்த லேடியை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக சொன்னாங்க, ஆனால் அவங்க வந்து போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. டினைட்னா ஒதுக்கிறது, அதுதான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன எழுதணும், ஷி ரெஃப்யூஸ்ட், she denied to go, she agreed, no improvement. அவங்க என்ன சொன்னாங்க, போக மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு என்ன ஆன்சரு, ஏ ஆப்ஷன் எழுதணும், she refused அப்படின்னு. செவன்த் கொஷின் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, when he got off the train he realized that a large gathering of his admirers was waiting for his arrival for a long time. அதாவது அவர் ட்ரெயின்லேருந்து இறங்கினோன்னு நிறைய பேர் அவர் கூட்டமாக சேர்ந்துட்டாங்க. அப்போ எல்லாருமே அவருக்காக வெயிட் பண்ணாங்க ரொம்ப நேரமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாஸ் வெயிட்டிங் அப்படின்ற வேர்ட் தான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. என்ன எழுதணும், ஈஸ் வெயிட்டிங், ஹேட் பீன் வெயிட்டிங், ஹேஸ் வெயிட்டட், நோ இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லணும், நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ அதை டிக் போட்டுக்கோங்க. தே இன்சிஸ்டட் டு கோ டு கன்னியாகுமரி. என்னாச்சு, அவங்க எல்லாருமே கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்க. இன்சிஸ்டட்னா என்ன, போனோம் அப்படின்னு சொல்கிறது. இன்சிஸ்டட் ஃபார் கோயிங், insisted going, insisted on going,
நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இன்சிஸ்டட்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன அர்த்தம்? கண்டிப்பாக போகணும். ஸோ ஆன்சர் வந்து சி, இன்சிஸ்டட் ஆன் கோயிங். 9th ஒன் பாருங்கள். ஐ நோ ஹீ இஸ் அ சீட் அண்ட் அ லாயர். ஐ ஸ்டடிட் த பிஹேவியர் ஆஃப் கிரிமினல்ஸ் ஆல் த லைஃப். அப்படின்னா எனக்கு தெரியும் அவன் வந்து பொய் சொல்கிறவன், ஏமாத்துறவன். ஐ ஸ்டடிட் த பிஹேவியர் ஆஃப் த கிரிமினல்ஸ் ஆல் த லைஃப். எனக்கு வந்து கிரிமினலோட வாழ்க்கையை ஃபுல்லாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டடி, ஆம் ஸ்டடிங், ஹேவ் ஸ்டடிட், நோ இம்ப்ரூவ்மெண்ட். என்ன சொல்லணும்? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ நம்ம என்ன எழுதணும்? ஹேவ் ஸ்டடிட் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ அந்த சென்டென்ஸை கொடுத்து அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டை கரெக்டாக பார்த்து அதுக்கேற்றபடி எழுதணும். ஸோ அடுத்து பாருங்கள். ஐ குட் நாட் ஹெல்ப் டு ஷெட் டியர்ஸ் அட் த ப்ளைட் ஆஃப் த எர்த்குவேக் விக்டிம்ஸ். ஸோ என்னால் வந்து அவனுக்கு உதவி பண்ணவே முடியல. பூகம்பம், எர்த்துனா என்ன, இந்த எர்த்குவேக் வந்துச்சு இல்லையா, நில அதிர்வு. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்னால் உதவி பண்ண முடியல, நான் நிறைய கண்ணீர் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு ஷெட். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும்னு பாருங்கள். இன் ஷெட்டிங், ஷெட்டிங், ஷெட், நோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் என்னது? ஷெட்டிங், பி ஆப்ஷன். ஸோ அடுத்து பாருங்கள். லெட்ஸ் ரைட் அப்படின்னு டாபிக் சொல்லியிருக்காங்களா, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரைட் 2 ஸ்லோகன்ஸ் அபவுட் ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட் அண்ட் இன்ஃபோர்ட்டிசைட். பெண் குழந்தைங்களை பற்றியும் பெண் குழந்தைங்கள சாவடிக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸ் ஆர் ப்ரெஷியஸ் பேர்ல்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ வந்து 2 ஸ்லோகன்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான முத்துக்கள் அப்படின்னு சொல்லணும். லெட் யுவர் டாட்டர் க்ரோ, பி ஹர் ஃப்ரெண்ட், நாட் ஹர் ஃபோ. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்க வளர்ந்தாங்க அப்படின்னா லெட் யுவர் டாட்டர் க்ரோ அப்படின்னா டாட்டர் வந்து வளர வளர நீங்கள் அவங்கள ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துக்கோங்க. த கேர்ள் சைல்டு ஐ அடோர் சேவ் ஹர், ட்ரபிள் ஹர் நோ மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, கேர்ள் சைல்டு வந்து என்ன பண்ணணும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பெருமையாக நினைக்கணும், அவங்கள பாதுகாப்பு செய்யணும், அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. ஸ்டாப் ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட். பெண் குழந்தைங்க அழிக்கிறத கம்மி பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. த கேர்ள் சைல்டு அவர் பிரைட் அப்படின்னா என்ன? பெண் குழந்தைங்கள் இருக்கிறது எப்போவுமே நமக்கு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரீட் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ஃபார் இம்ப்ரூவிங் செக்ஸ் ரேஷியோ அண்ட் கர்பிங் செக்ஸ் செலக்டிவ் ஃபோர்ட்டிசைட். கர்பிங்னா என்னென்னா கீப் இன் செக், இது எல்லா விஷயத்தையும் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. There is a need to ensure that no sex determination test is carried out by ultrasonologists of registered ultrasound centers, and provisions of the PNDT Act are implemented seriously. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன செக்ஸ் அப்படின்றது கேட்கக்கூடாது. ஸோ அதுக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, அல்ட்ராசவுண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு ஆக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் வந்து PNDT அப்படின்னு சொல்லிட்டு ராம் நிவாஸ் அப்படின்றவர் சொல்கிறாரு. UT ஹெல்த் கம் ஹோம் செக்ரட்டரி அட் எ சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் ஆன் ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட் இன் சண்டிகர். ஸோ சண்டிகரில் ஒரு ப்ரோக்ராமில் இந்த ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட் பற்றி அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஓகேங்களா? புரியுதுங்களா? அது என்ன டாபிக்னு ஜஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள். கலெக்ட் more information about the ill effects of female foeticide and female infanticide. அதாவது ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னா பிறந்த பச்சிளம் பெண் குழந்தைகள், ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட் அதோட பாதிப்புகள் எல்லாம் என்ன அப்படின்னு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் நம்ம எழுதலான்னு பாருங்கள். த ரேஷியோ பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் பீயிங் டிஸ்டர்ப்ட். அட்வர்ஸ் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா பெண் குழந்தைங்களும் ஆண் குழந்தைங்களும் நிறைய தொந்தரவு பண்ணுறோம். இந்த செக்ஸ் விஷயத்தில் தான் நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பாதிப்புகள் நிறைய இருக்குது. இட் இஸ் கிரியேட்டிங் அன் இம்பேலன்ஸ் நேச்சுரல் ஆர்டர் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ரொம்ப வித்தியாசம் வேறுபடுது, ரொம்ப இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் ஆஃப் த மதர் அஃபெக்டட். அது மட்டும் இல்லாமல் அம்மாங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு நிறைய வருது. உமன் டிராஃபிகேட்டட். ஸோ யாருக்கு அதிகமான பாதிப்பு? உமனுக்கு தான். இன்க்ரீஸ் இன் க்ரைம் ரேட் அகெயின்ஸ்ட் உமன். நிறைய பெண் குழந்தைங்களை சாவடிக்கிறதுனால அதோட க்ரைம் ரேட் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. பை 2020 நம்பர் ஆஃப் அன்மேரிட் மென் வில் இன்க்ரீஸ் மேனிஃபோல்ட். ஸோ 2020 பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் வந்து கல்யாணம் ஆகாமலே இருப்பாங்க. வில் இன்க்ரீஸ் மேனிஃபோல்டு அப்படின்னு
அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு புரியுதுங்களா? up to this you read and come. In the next class I will tell the next topic. Thank you.